அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்னைக்கு வகுப்பு 6. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, குரானை நெருங்கணும்னா நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கணும். முதல் விஷயம், நம்மளை பணிந்திடணும். குரானுக்கு முன்னால நம்ம பணிந்து தாழ்ந்து விடணும். 2வது விஷயம், முன்முடிவு இல்லாம குரானை அணுகணும். 4வது விஷயம், குரானிய வாழ்வையை நான் செயல்படுத்துவேன் அப்படின்ற உணர்வோட நம்ம அதை செய்ய தொடங்கிடணும். 4வது விஷயம், அப்படி செய்யும்போது ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்து எறியணும். முக்கியமா ஷைத்தானுடைய தடைகளை நம்ம உடைத்து எறியணும். இன்றைய வகுப்புக்குள்ள போலாம். முன் சொல்லப்பட்ட இந்த 4 விஷயங்கள் நமக்குள்ள வரணும் அப்படின்னா, அதுக்காக நமக்கு இன்னொரு அம்சம் தேவைப்படுது. பொதுவாக கருத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கருத்து சொல்ற விஷயத்தை விட அதை யாரு சொல்றா அப்படின்றதுதான் மதிப்பு அதிகம். உதாரணமா பார்த்தோம்னா, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சாதாரண மனிதர்கள் சொல்றதை விட ஒரு மருத்துவர் சொல்றாங்கன்னா அதுக்கு மதிப்பு அதிகம். அதே மாதிரி இப்ப கடுமையா மழை பெய்யுது, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவுன்னு சொல்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, வெளியே எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா அப்படின்னாலும் அது ஒரு செய்திகள்ல கலெக்டரோட உத்தரவா வரும்போது, இல்ல ஸ்கூல்ல இருந்து அது அதிகாரப்பூர்வமான மெசேஜா வரும்போது அந்த அந்த விஷயத்துக்கு மதிப்பு அதிகம். ஏன்னா அப்பதான் நம்மளும் நம்புவோம். ஏன்னா அது கன்ஃபார்ம்டு நியூஸா சொல்லுவோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில ஒரு ஆசிரியரோட வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மக்கள் மத்தியில ஒரு நீதிபதியோட வார்த்தையோ இல்ல ஒரு அரசாங்கத்தோட வார்த்தையோ முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒரு சொல்லக்கூடிய ஆட்களின் தரம் தான் அந்த விஷயத்துக்கான வெயிட்டை தீர்மானிக்குது. அப்ப திருக்குறானுடைய மதிப்பு நம்ம உள்ளத்துல ஆழமா இறங்கணும்னா, இது யாருடைய சொல் அப்படின்றத நம்ம இறங்கணும். இது படைத்த ரப்பில் ஆலமீனுடைய சொல், எல்லாத்துக்கும் உரிமைப்பட்டவனுடைய சொல். நம்ம முன்னாடியே குரான்ல உதாரணத்தை பார்த்தோம். அதாவது ஒரு மலையின் முன்னாடி குரான் வந்தா அது தான் பணிந்து தன் தன்மையை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரிதான் நம்ம மனிதர்களும் இது யாருடைய சொல், குரான்ன்றது அல்லாஹ்வுடைய சொல் நம்ம உணரும் போது நம்ம சர்வ வல்லமையும் ஆற்றலும் படைத்த சூப்பர் பவர் அல்லாஹ்வுடைய சொல் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, குரான் நமக்குள் உள்ளத்துக்குள்ள போகிறதுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப நம்ம இந்த செய்திகளை தனிமையில அமர்ந்து கல்விக்குள்ள புகுத்த வேண்டும். சரி, இப்ப பார்ப்போம். இது குரான் அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் பல இருக்கு. எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, இது அல்லாஹ்விடமிருந்து தான் வந்தது என்பது குரானே பல இடங்கள்ல சொல்லுது. 32வது அத்தியாயம் 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே, உம்மீது அருளப்பட்ட இவ்வேதம் உலகத்தாரின் இறைவனிடமிருந்தே வந்தது என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இது இறைவேதம் தான், அதுவும் அல்லாஹ்விடமிருந்து தான் வந்திருக்குன்றதுல நீ எந்த சந்தேகத்தையும் கொள்ளாதப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே அத்தியாயத்துல 3வது வசனம் பாருங்க. நம் நபி இதை தாமாகவே கற்பனை செய்து கொண்டார் என்று உங்களைப் பற்றி அவர்கள் கூறுகின்றனரா? அவ்வாறன்று, இது உம் இறைவனால் உமக்கு அருளப்பட்ட உண்மையான வேதமாகும். உமக்கு முன்னர் இதுவரை ஒரு தூதருமே வராதிருந்த இந்த அரபி மக்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவே இவ்வேதம் அருளப்பட்டது. இதை பின்பற்றி அவர்கள் நேர்வழியில் செல்வார்களா? அல்லாஹ் இங்க நபியை பார்த்து சொல்றான், இது நீ தாமாகவே கற்பனை செய்து கொண்ட ஒரு விஷயம்னு சொல்லி மக்கள் பேசுறாங்களா? இல்ல, இது நபி கற்பனை செய்த வசனம் அல்ல. இது இறைவனால் அருளப்பட்ட உண்மையான வேதமாகும். இதுவரைக்கும் எச்சரிக்கை செய்ய யாரும் வராத அந்த சமுதாயத்திற்கு இறக்கப்பட்ட ஒரு உண்மையான வேதம் இதுன்னு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனம் பாருங்க. அதாவது 69வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல இருந்து லைனா ஒன்னொன்னா பார்த்தோம்னா, அங்க அல்லாஹ் பல விஷயங்களை சொல்றான். என்ன சொல்றான்னு பார்க்கலாம். மக்களே, நீங்கள் பார்ப்பவற்றின் மீதும் உங்கள் கண்களுக்கு தோன்றுபவற்றின் மீதும் நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் உங்கள் கண்களுக்கு தோன்றாதவற்றின் மீதும் சத்தியமாக, இது நிச்சயமாக நம்மால் அறிவிக்கப்பட்டபடியே மிக்க கண்ணியமான ஒரு தூதரால் கூறப்பட்டதாகும். இது ஒரு கவிஞனுடைய சொல்லும் அல்ல, எனினும் இதை நீங்கள் வெகு சொற்பமாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள். இது ஒரு குறிகாரனுடைய சொல்லும் அல்ல, எனினும் இதைக் கொண்டு வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்லுபதேசம் பெறுகிறீர்கள். இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அல்லாஹ் என்ன சொல்றான், பொதுவா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற விஷயங்கள்,
நம்ம பார்வையால உணரக்கூடிய சில விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கு. அதே மாதிரி நம்மனால பார்க்க முடியாத, உணர முடியாத விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கு. இது 2 மீதையும் அல்லாஹ் சத்தியமாக என்ன சொல்றான்? இது கண்ணியமிக்க ஒரு தூதரால் கூறப்பட்ட வசனம். இது நான் அந்த தூதருக்கு ஒரு இறைவேதமா நான் குடுத்திருக்கேன். அவர் கண்ணியமானவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு கவிஞனுடைய சொல்லும் அல்ல. இது ஒரு குறிகாரனுடைய சொல்லும் அல்ல. அடுத்த வசனங்கள் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இது அகிலத்தாரின் இறைவன்கிட்ட வந்த வேதம்தான். ஒருவேளை சில வார்த்தைகளை நபி அவரா இட்டுக்கட்டி இருந்தா அவருடைய வலது கரத்தை பிடித்து அவருடைய என்ன சொல்றான்ல உயிர் நாடியை நாம் தெரிச்சு விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி செய்யறத யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நிச்சயமா இது இறையச்சம் உடையவர்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் என்ன சொல்றான் பாருங்க, உங்களில் அதை பொய்யாக்குபவர்களும் இருக்கின்றனர் என்பதை நிச்சயமாக நான் நன்கறிவோம். நிச்சயமாக அது நிராகரிப்பவர்களுக்கு துக்கத்தை தரக்கூடியதாகவே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இது உண்மையான வேதம் தான். இதை யாரு நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்றதும் அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலியமா. அப்ப இந்த வசனங்கள்லாம் இறங்கினப்ப மக்கள் என்ன சொன்னாங்க? இது ஒரு வெறும் கவிதை, இது ஒரு சூரியக்காரனுடைய சொல், இது ஒரு குறிகாரனுடைய சொல், இதை வெறும் இட்டுக்கட்டின ஒரு விஷயம், நபி தாமாகவே சொன்னார் அப்படின்னு பல அவதூறுகளை சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படிலாம் இல்லை, இது உண்மையான வேதம், இது இறைவனிடமிருந்து தான் அனுப்புனது. அப்படி நபி தாமாக சொல்லியிருந்தா இந்நேரம் அவரை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் இந்த வசனங்கள்ல சொல்றான். அப்ப இந்த வசனங்கள் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதுதான் இறை வேதம்ன்றத அல்லாவே குரான்ல அவன் வார்த்தை மூலமா சொல்றான். இப்ப அடுத்த சில வசனங்களை பார்ப்போம். அதுல அல்லாஹ் இது இறை வேதம்ன்றத பிரமிப்பூட்டக்கூடிய ஆச்சரியங்களை கொண்டு சில விஷயங்களை சொல்றான். அது என்னன்னு பார்க்கலாம். 2வது அத்தியாயம் 143வது வசனம். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இதுல என்ன வரும் அப்படின்னா, நம்பிக்கையாளர்களே, அவ்வாறே ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலையான வகுப்பினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம் அப்படின்னு வரும். இந்த அரபியில இந்த நடுநிலை அப்படின்ற வார்த்தையை மட்டும் நல்லா கவனிங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப இந்த குரான்ல நம்ம வசன எண்கள்லாம் சொல்றோம்ல, அதாவது 2ல 143, 2ல 146 இப்படி வசன எண்கள்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் குரான் இறக்கப்பட்ட அப்ப கிடையாது. ரசூலா காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிதான் இதெல்லாம் போடப்பட்டது. ஏன் அப்படின்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படின்ற ஆட்சியாளர் காலத்துல குரான் எல்லா மக்களும் எளிமையா படிக்கணும், எல்லா அரபி கற்காத மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் அதுல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அப்படி போடப்பட்டதுதான் இந்த வசனங்கள், அப்புறம் இந்த ஜேர் ஜபர் இதெல்லாம் அதுக்கப்புறம் போட்ட விட்டதுதான். பழைய கால குரான்ல இதெல்லாம் இருக்காது. அப்படி பிற்காலத்துல போடப்பட்ட ஒன்று. இப்ப இந்த சூறாவை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இது சூரா அல் பக்ரா. கிட்டத்தட்ட 286 வசனங்கள் இந்த சூறால இருக்கு. மொத்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்ற இந்த நடுநிலை சமூகம் என்பது, அதாவது இந்த நடு சென்டர் அப்படின்ற வார்த்தைய அரபியில போய் பார்த்தா அது சூறாவுடைய மையத்துல வருது. அதாவது 143வது வார்த்தையா அது வருது. நமக்கு தெரியும், அதாவது சூரா பக்கராவுடைய வசனங்கள் எல்லாம் ஒரே நாள்ல இறக்கப்பட்டது அல்ல. அது 10 வருடங்களுக்கு மேல வெவ்வேறு தருணங்கள்ல ஒவ்வொரு வசனமா இறக்கப்பட்டது. பின்னாடிதான் அது துவக்கப்பட்டுச்சு. அப்படி இப்படி வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல இது இறக்கப்பட்டாலும் இதோடைய தொகுப்பு பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஒரு செய்தி துல்லியமா வர்றதுக்கு ஒரு பெரிய ஞானம் தேவை. அதாவது மையத்தில் மையம் அப்படின்ற கருத்தை வருவதற்கு மையம் அப்படின்ற சொல்லாடலை கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. எவராலும் இது செய்ய இயலவே இயலாது. இது ரப்பில் ஆலமீனால மட்டுமே செய்ய உடையது. இந்த ஆற்றல் அவனுக்கு மட்டுமே உடையது அப்படின்னு அப்ப அல்லாஹ் நமக்கே அதை சவால் விடுறான். இன்னொரு வசனம் பாருங்க, அதாவது 33வது அத்தியாயம் 4வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் நிறைய விஷயம் சொல்றான். அதாவது எந்த மனிதருக்கும் 2 உள்ளங்கள் அல்லாஹ் அமைக்கவில்லை. அதே மாதிரி அதாவது ஒரு மனிதன் ஒரு சமயத்துல இருவேறு முரண்பட்ட விஷயங்களை ஒரு கல்புக்குள்ள சுமக்க முடியாது. உதாரணமா, ஒரு மனுஷன் உள்ளத்துல இஸ்லாமும் இறை மறுப்பும் ஒரு சேர ஒரே நேரத்துல இருக்க முடியாது. இதுதான் முதல் செய்தியா அல்லாஹ். இந்த வசனத்துல இருக்க அடுத்த செய்தி பாருங்க, அதாவது
நம்பிக்கையாளர்களே, நீங்கள் விவாகரத்தை கருதி உங்கள் மனைவிகளில் எவரையும் நீங்கள் உங்கள் தாய் என்று கூறுவதால் அல்லாஹ் அவர்களை உங்கள் உண்மை தாயாக ஆக்கிவிட மாட்டார். அப்ப அந்த காலத்துல லிஹார் செய்யற பழக்கம் ஒண்ணு இருந்தது. அதாவது மனைவிய நீ என் தாய் போல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எந்த உறவு வச்சுக்க மாட்டாங்க. அவங்க மனைவியாவும் இருக்க மாட்டாங்க, மனைவியா இல்லாமலும் இருக்க மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு விவாகரத்து பழக்கம் இருந்துச்சு. அத விவாகரத்துன்னு சொல்லவும் முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படி சொல்றதுனால மனைவி உண்மையான தாய் ஆகிவிட மாட்டாங்கன்னு. இதே வசனத்துல அடுத்த செய்தி பாருங்க. அவ்வாறே உங்களுக்கு பிறக்காத எவரையும் உங்கள் பிள்ளைகள் என்று நீங்கள் தத்தெடுத்துக் கொள்வதனால் அவர்களை உங்கள் உண்மையான சந்ததிகளாகி விட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான், உங்கள் தத்து பிள்ளைகள் உங்கள் சொந்த பிள்ளைகள் ஆக மாட்டாங்க, பிறர் பிள்ளையை உன் பிள்ளை போல சொந்தம் கொண்டாடாத அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இது மாதிரியான விஷயங்களை நீ வெறும் வாயில சொல்லிக்க, அது என்ன சொன்னாலும் உண்மையாக முடியாது அப்படின்னு. இந்த 3 விஷயங்களும் இந்த வசனம் மூலியமா வெளிப்படையா தெரியிற விஷயம். இதுக்குள்ள இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அதாவது அல்லாஹ் இங்க ரஜூல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். பொதுப்படியா இந்த வார்த்தை மனிதர்களை குறிக்காது, அது ஒரு ஆணை தான் குறிக்கும். ரஜூல்னா ஆண், நிஷா அப்படின்னா பெண். அதாவது அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான் அப்படின்னா, எந்த ஆணுக்கும் 2 உள்ளங்கள் அல்லாஹ் வைக்கவில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த விஷயத்த அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும்போது இதுல வேற ஏதாவது செய்தி இருக்கான்னு நம்ம ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, ஆணுக்குள்ள 2 உள்ளங்கள் இருக்க முடியாது. அப்ப பெண்ணுக்குள்ள இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா, பெண்கள் பொதுவாக கருவுற்று இருக்கும்போது அவர்களோட உள்ளமும் இருக்கும், வயித்துக்குள்ள சிசு இருக்கும்ல, அதற்கும் ஒரு உள்ளம் இருக்கும். அப்ப பார்த்தோம்னா தாயின் உள்ளம் சேர்த்து சிசுவோட உள்ளம் சேர்த்து இங்க 2 உள்ளம் இருக்கு. அப்ப இந்த கருத்தை பார்த்தோம்னா அல்லாஹ் ஒரு கருத்தை சொல்வதற்கு தான் அல்லாஹ் கூறுனா, ஆனா அதன் வழியாக வேறு ஒரு கருத்தையும் அல்லாஹ் சொல்றான். கருத்து பொதுவானது, ஆனால் அதை சொல்கிற வார்த்தை குறிப்பானது. இது மாதிரியான விஷயங்கள் சாதாரணமா மனிதர்களால சொல்ல இயலாது. இப்ப நம்ம இங்க பார்க்க போறது 2 வெவ்வேறு குர்ஆன் வசனங்கள். ஒண்ணு 2ல 166, இன்னொன்னு 14ல 35. இந்த வசனங்களோட அரபி வாசகத்தை கவனிங்க. அதாவது இது கால இப்ராஹிமு ரப்பிஜ் அல் ஹாதா பலதன் ஆமினா வரசுக். இப்ப அடுத்த வசனத்தை கவனிங்க. 14ல 35. அதாவது இது கால இப்ராஹிமு ரப்பிஜ் அல் ஹாதல் பலத ஆமினா வரசுக். இந்த 2 வசனத்தையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கு. பெருசா எதுவும் வித்தியாசம் இல்ல. ஆனா நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, முதல் வசனத்துல அதாவது ஹாதா பலத நாமினா அப்படின்னு இருக்கு. 2வது வசனத்துல என்ன இருக்கு? ஹாதா அல் பலத ஆமினா அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க வித்தியாசம் அப்படின்றது ஹாதா பலதன், அல் ஹாதா பலதன், இந்த 2 வித்தியாசம் தான். இந்த ஒரே ஒரு இங்க ஒரு சொல் வித்தியாசத்துல ஒரு பெரிய வரலாறே வித்தியாசப்படுது. அது என்னன்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.